18 வயதிலே கர்த்தர் என்னை ரட்சித்தார். நான் அரசாங்கத்தில் அக்ரிகல்ச்சரல் டிபார்ட்மெண்ட்டில் கர்த்தர் ஒரு நல்ல வேலையில் என்னை வைத்திருந்தார். வேலை செய்து கொண்டே ஊழியம் செய்து கொண்டிருந்தேன். என் மனைவி காலேஜில் லெக்சரர். ஆண்டவர் சொன்ன அழைப்பின் பேரில் 2 பேரும் வேலையை விட்டுட்டு இன்றைக்கி நாங்கள் முழு நேரமாக தேவனுடைய ஊழியத்தை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. என்னுடைய தரிசனம், ஆண்டவர் கொடுத்த தரிசனம் ஒன்றே ஒன்று தான், எழுப்புதல் தரிசனம். அகஸ்டின் அண்ணனோடைய கிட்டத்தட்ட 25 வருஷம் ஓடிருச்சு. 25 இயர்ஸ் அண்ணனோடு இணைந்து ஓடுவதற்கு ஒரு பெரிய பாக்கியம் கொடுத்திருக்கிறார். அது இட்ஸ் a privilege, great privilege. ஆமென். ஏன்னா எனக்கு ஆரம்பத்தில், இந்த ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்திலிருந்து நல்ல மிஷனரி தலைவர்களோடு எனக்கு ஒரு நல்ல ஐக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருந்தார். எமில் அண்ணன் கூட நான் நிறைய இடத்துக்கு ட்ராவல் பண்ணியிருக்கிறேன். மியூசிக் வாட்ஸ் இங்கே விசுவானி கூட்டங்களுக்கெல்லாம் அடிக்கடி வருவேன். நான் தம்பி ராபர்ட் ராய் எல்லாம் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை தூக்கிட்டு வந்து டூவிபுரம் சர்ச்சு அங்கே இங்கெல்லாம் நாங்கள் தேவனை துதிச்சிருக்கிறோம். அண்ணன் கூட நிறைய இடத்துல, பாம்பே மற்ற இடத்துலலாம் ட்ராவல் பண்ணியிருக்கிறோம். ஒரு பெரிய ப்ரிவிலேஜ். ஏன்னா இந்த தூத்துக்குடி மாவட்டத்திற்காக நான் தேவனை துதிக்கிறேன். கர்த்தர் எழுப்பின தேவ மனிதர்களுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமென். அந்த காலம் திரும்ப வர வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. பழைய ஸ்டோரியே பேசிட்டு காலம் தள்ளக்கூடாது. ஆமென். அவர்களைப் போல இந்த நாட்களிலே நம்முடைய பிள்ளைகள் எழும்ப வேண்டும் என்று ஆமென் நாம் ஜெபித்து அவர்களை நடத்த வேண்டிய ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம மேல இருக்கிறது. ஹல்லேலூயா. சரி, ஜெம்ஸ் ஊழியத்தை பற்றி அருமையான மாணிக்கராஜ் சார் ரொம்ப அழகாக சொன்னாங்க. ஆமென். அங்கே அதாவது இங்கே அண்ணன் பிரசங்கம் பண்ணுறதை கேட்டுட்டு கமெண்ட் பாஸ் பண்ணுறவங்களுக்கு ஜெம்ஸ் ஊழியத்தை பற்றி தெரியாது. அங்கே வந்து பார்த்தா இந்தியாவிலேயே அந்த மாதிரி ஊழியம் இல்லை என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். ஆமென். இந்தியாவிலேயே அந்த மாதிரி ஊழியம் கிடையாது. 5 மாநிலத்தில் ஆமென். அதாவது ஸ்கூல்ஸ் மட்டும் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஸ்கூல்ஸ், மோர் தென் 130+ ஸ்கூல்ஸ். என கல்வி அறிவோடு கூட ஆணுடைய பணியை அவர்கள் செய்கிறார்கள். ஒரு முறை பீகாரில் இந்த ஸ்கூலெல்லாம் இயேசுவை பற்றி எல்லாம் சொல்லக்கூடாது, காஸ்பல் சொல்லக்கூடாதுன்னு நிறைய நம்ம ஆட்கள் எழும்பி நம்ம போராட்டம் போடும்போது அண்ணன் பேரண்ட்ஸ் மீட்டிங் கூப்பிட்டாங்களாம். அவங்க சொன்னாங்களாம், இயேசுவை அறிவிப்பது தான் என்னுடைய முதல் நோக்கம். ஆமென். நாங்கள் ஸ்கூலுக்கு சொல்லி கொடுப்போம், இயேசுவை அறிவிப்போம். அப்படி இயேசுவை அறிவிக்க கூடாதுன்னு என்னைக்கு வருதோ அன்னைக்கு ஸ்கூலெல்லாம் இழுத்து மூடிடுவோம். இருக்கிறீங்களா இல்லையா? இந்த ஊழியத்தை பற்றி தெரியாதவங்க, என்னையா அவர் போய் ஸ்கூல் நடத்துறாரு, அங்கே போனீங்களா தான் தெரியும். இன்றைக்கும் கடினமான இடம். ஆனால் இந்த பகுதியில் 52 ஆண்டுகளாக தன்னுடைய ஜீவனை ஊற்றி அவங்க ஊழியம் செய்கிறாங்க. இன்னைக்கு மோர் தென் 3000 மேற்பட்ட முழு நேர மிஷனரிகள் நம்மோடு இணைந்து பணி செய்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பல நிலைகளிலே அங்கே மிஷனரி ஊழியங்கள் நடக்கிறது. நீங்கள் அதை இமேஜின் பண்ணவே முடியாது. அந்த மாணிக்கராஜ் சார் சொல்லும் போது உங்களுக்கு அங்கே ஸ்கூல்ஸில், அங்கே பாலிடெக்னிக்கில், நம்முடைய ஐடிஐயில், நம்ம ஹாஸ்பிட்டலில், இன்னும் ஏராளமான அங்கே போய் பணி செய்து கொண்டே ஊழியம் செய்ய ஏராளமான வாய்ப்புகள் இருக்கிறது. நீங்கள் பயந்துடக்கூடாது ஹிந்தி தெரியாதுன்னு. அங்கே போனீங்கன்னா நம்மளது குட்டி தமிழ்நாடு தான். நம்ம கேம்பஸ் என்னதான், குட்டி தமிழ்நாடு தான். அதனால் பயப்படாதீங்க. நம்ம மக்கள் தான் எல்லாம் அங்கே இருக்கிறாங்க. அதனால் நீங்கள் தைரியமாக போங்க. ஆமென். அவங்க வேலை கிடைக்கலன்னா வாங்கன்னு சொன்னாங்க. வேலை இருந்தால் கூட விட்டுட்டு போங்க. என்ன ஆமேனை காணும். அப்புறம் எப்படி இன்னொரு எமில் ஜெபசிங் அண்ணன் தூத்துக்குடியில் எழும்புறது? என்னையா சத்தம் காணும்? எழுமணும்னு எங்கே எழும்புறது? இன்னொரு ஸ்டான்லி அண்ணன் எழுமணும். இன்னொரு அகஸ்டின் ஜெபக்குமார்ல 1000 அகஸ்டின் ஜெபக்குமார் அண்ணன் இந்த பட்டணத்தில் எழுமணும். ஆமென். நான் சொல்லுவேன், வட இந்தியாவில் போயிட்டு வந்தீங்கன்னா தான் உங்கள் லைஃப்லேயே மாற்றம் வரும். ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃப்லேயும் உங்கள் கண்ணு திறந்த மாதிரி இருக்கும். ஆமென். நான் பிரமித்து போயிருக்கிறேன். இந்த ஊழியத்தில் ஆண்டவர் மகிமையான காரியங்களை செய்து வருகிறார். ஹல்லேலூயா. பீகாரிலே 100s நூற்றுக்கணக்கான கிராமங்கள்
100% ப்ராஸ்டிடியூஷன். எத்தனையோ தலைமுறையாக அந்த கிராமங்களிலே விபச்சார தொழிலை தவிர வேற தெரியாது. இந்த கிராமங்களிலே திருமணம் என்ற காரியமே நடந்ததில்லை. கர்த்தர் அந்த கிராமங்களிலே விபச்சாரத்தில் பிறந்த பிள்ளைகளை எடுத்து இன்றைக்கு 800 பிள்ளைகளுக்கு மேல நம்முடைய கேம்பஸ்ல அவர்களை பராமரித்து படிக்க வைத்துக் கொண்டிருக்கிறோம். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் அப்படி பில்டிங் இருக்குமான்னு தெரியல. அந்த பிள்ளைகளுக்காக சேஃப் ஹவுஸ்ன்னு சொல்லி பெரிய பில்டிங் கட்டி அந்த பிள்ளைகளை பராமரித்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு அந்த பிள்ளைங்க விபச்சாரத்தில் பிறந்த பிள்ளை எடுத்து அவங்கள டிகிரி ஹோல்டராக மாற்றி இப்போ அந்த பிள்ளை நம்ம பாலிடெக்னிக்கில் லெக்சரராக இருக்கா. அது மட்டுமல்ல, அதே மாதிரி இன்னொரு கிராமத்திலிருந்து எடுத்த ஒரு தம்பி, அவனும் ரட்சிக்கப்பட்ட நல்ல வேலையில் இருக்கான். இன்னைக்கு பல ஆண்டு தலைமுறைக்கு பிறகு இந்த கிராமங்களில் முதன்முறையாக திருமணம் நடக்க போகிறது நம்ம பிள்ளைகளுக்கு. ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். தேசத்தை மறுரூபமாக்குற மகிமையான ஊழியத்தை ஆமென் செய்து வருகிறார்கள். அல்லேலூயா. அதற்கு நான் சாட்சி. பல முறை நான் அங்கே போகிறேன். ஆமென். இங்கே இருக்கிற ஒரு சிலரும் அங்கே வந்திருக்கிறீங்க. கடந்த டிசம்பர் மாதம் மில்லர்புரம் சர்ச்சிலிருந்து கிட்டத்தட்ட எத்தனை பேர்னு சரியாக தெரில, ஒரு 35 பேர் பக்கம் ஐயரோடு சேர்ந்து அங்கே போனாங்க. என்னையும் கூப்பிட்டாங்க. அந்த டைமில் ரொம்ப பிஸியாக இருந்தேன். ஸோ அங்கே போய் இந்த ஊழியங்களை அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த தூத்துக்குடியில் மாற்றம் வரணும்னா குண்டு சட்டியில் என்ன செய்யக்கூடாது, குதிரை ஓட்டக்கூடாது. தயவு செஞ்சு ஒரு 10 பேர் சேருங்க, 15 பேர் சேருங்க, டிக்கெட்டை போடுங்க, இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுங்க. உங்களை ராஜ கவனிப்பு கவனிச்சு மிஷின் ஃபீல்டெல்லாம் காமிச்சு பத்திரமா தூத்துக்குடிக்கு அனுப்பிச்சிருவாங்க. என்ன அல்லேலூயா சொல்ல மாட்டேறீங்க? ஆமென். ஸோ ஐ வாண்ட் டு என்கரேஜ் யூ. நான் அதை தான் சொல்லுவேன். இங்கே நின்று நிறைய பேர் இந்த ஊழியத்தை பற்றி தெரியாமல் பெதட்டிட்டு இருப்பாங்க. நான் சொல்கிறேன், நம்மளே டிக்கெட் போட்டு இவனை தூக்கி கொண்டு அங்கே போட்டுடலாமான்னு ஆசையாக இருக்கும். ஏன்னா அங்கே போனால் தான் இந்த ஊழியத்தை பற்றி தெரியும். மகிமையான ஊழியத்தை செய்கிறாங்க. திரள் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு ஆமென் கிராமம் கிராமமாக மறுரூபமாகி கொண்டிருக்கிறது. அங்கே இருக்கிற புது விசுவாசிகள் மூலமாக கர்த்தர் அற்புதங்களை அடையாளங்களை செய்து கொண்டிருக்கிறார். கரங்களை உயர்த்தி சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அங்கே போயிட்டு வந்தால் தான் நமக்கு இன்னும் பாரம் வரும், இன்னும் தரிசனம் வரும். ஸோ நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். அதோடு மட்டும்